10.5% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினை ஒருமையில் சாடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசிற்கு திமுக பிரமுகர் குடியாத்தம் குமரன் அவரது பாணியிலேயே பதிலடி கொடுத்துள்ளார். நானும் சத்திரிய குல வன்னியன் தான். திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த சமூகமோ அதே சமூகம் தான் நான். குடியாத்த பக்கத்தில் சீவூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய தந்தை சீவூர் கிராமத்தில் பிறந்தவர். எனக்கும் சீவூரிலே ஒரு வீடு இருக்கிறது. நானும் வன்னியர் தான். 10.5%, 10.5%. இந்த மாதிரி இன்னைக்கு என்னாச்சு? பீகார்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஸ்டே கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்கன்னு தான் சொல்றோம் வரோம், வேற ஒண்ணும் இல்லை. முதலமைச்சர் கொடுக்க மாட்டாருன்னா அவதூறா போய் பேசுறீங்களே, இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. பீகார்ல கணக்கெடுப்பு எடுத்தினாங்க, முடியாதுன்னு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி பண்ணாங்க, ஸ்டே கூட கொடுக்க மாட்டாங்க. நீ சுத்தி சொல்லிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வாக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. போ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வர சொல்ல, அவங்களை எடுக்க சொல்லணும்னாங்க. இதைதான் பேசுறோம். இதை பெரியவருக்கு அவருக்கும் தெரியும், டாக்டர் ராமதாஸ் அவருக்கும் தெரியும். ஆனா ஏதோ அரசியல் பண்ணணும்னு அவர் பேசுறாரு. பேசி முதலமைச்சர் அந்த மாதிரி பேசலாமா? நான் உனக்கு இங்க என்ன வேலை? போ, இது எங்க மண், இது நாங்க விவசாயம் பண்ற மண், நாங்க வாழ்ற மண், இங்க உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு என்ன வேலைன்னும் போது, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரு 50 வருஷம் உழைச்சிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், 10 வருஷம் எதிர்கட்சி தலைவர், நீங்க முதலமைச்சர் படிப்படியா மக்கள் அவர் இன்னைக்கு தலைவனா உயர்த்திருக்கிறாங்க. நீங்க வாங்க அந்த இடத்துக்கு சார். நாங்க தான் சொல்றோமே, மக்கள் உங்களை ஓட்டு போட்டு நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. அதுக்கு முன்னால உனக்கு இங்க என்ன வேலைன்னா அதுதான் நான் கேட்டேன். நீ யார் சொல்றதுக்குன்னு அதான் நான் கேட்டேன். கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினேன். என்ன சொன்னார் அவரு? உன்னை பாக்குறது எனக்கு அசிங்கமா இருக்கு, வெட்கமா இருக்கு. அவரை போய் பார்க்கறது உங்களுக்கு, உன்னை நான் பார்க்கறது, நான் அந்த வார்த்தையை நான் திரும்பி ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அவர் தப்பா பேசினார். இல்லைன்னா அவரை பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அவர் மரியாதையா பேசினா நான் மரியாதையா பேசுவேன். நான் பேசினே தான் இருப்பேன். இதை பாரு, இன்னைக்கு காலையில வீட்டாண்ட வந்து அவளை கரெக்டா பண்ணிட்டு போனாங்க. நான் இல்லாத போது, நான் வெளியே போறதை பார்த்துட்டு நான் இல்லாத போது நான் 9 மணி வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். தாராளமா வாங்க, பேசுவோம், உட்காந்து பேசுவோம். நான் திமுகவின் வெறிபிடிச்ச தொண்டன், கலைஞருடைய என் கடவுள் கலைஞருடைய பக்தன், தமிழக முதல்வர், தமிழினத்தின் ஒரே தலைவர், 40 தொகுதியை வென்ற தலைவர், மீண்டும் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற, மீண்டும் முதல்வராக வரப்போகிற தலைவர் தளபதியினுடைய முரட்டு தொண்டன், நாளைய தமிழக விடிவள்ளி, நாளைய முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் முரட்டு தொண்டன் குடியாத்த குமரன் சொல்ற, எனக்கு பயம் கிடையாது. நீங்க எந்த வன்னியர் சமூகமோ அதே வன்னியர் சமூகம் தான் நான். அவரு ஓவரா பேசினார். அவரு ஓவரா பேசினார். மீண்டும் அகைன் அண்ட் அகைன் ஐம் ரெக்கார்டிங் த சேம் சப்ஜெக்ட். நான் கொஞ்சம் கூட பிசிறு தட்டல. நான் அவரை மரியாதை இல்லாத பேசிட்டேன், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன், ஒருமையில பேசினேன் என்ற கோபம்லாம் உங்களுக்கு இருக்குல்ல? அதுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அப்படியா? சரி, இந்த பதிவில் ஒன்று மட்டும் சொல்றேன். உங்க பேச்சுக்கு நானும் வரேன். எங்க தலைவர் தளபதியே ஒருமையில பேசக்கூடாத வார்த்தை, அகைன் அண்ட் அகைன், ஐ டோன்ட் லைக் டு ரிப்பீட் தட் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் which was used by Mr. Dr. ராமதாஸ். அவர் பேசினார்ல எங்க தலைவர் தளபதி பத்தி, அதுக்கு பகிரங்கமா எப்படி ஒரு மேடையில டாக்டர் ஐயா, உங்க பாணியிலே வரங்க, டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை குறித்து ஒருமையில் அவதூறா பேசினார்ல, அதுக்கு ஒரு பகிரங்கமா வருத்தம் தெரிவிக்கிட்டோம். டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நான் ஒருமையிலே ஒரு சில பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு நான் பகிரங்கமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம்
பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவராகிய டாக்டர் ராமதாஸ் ஆகிய நான் முதல்வர் தளபதி ஸ்டாலினிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று மிகுந்த மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் முதல்வர் அவர்களிடம் அவர் பேசிய வார்த்தைக்கு எங்கள் முதல்வர் தலைவர் தளபதி அவர்களிடம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டால் அடுத்த நிமிடம் சமூக வலைத்தளங்களில் நானும் மன்னிப்பு கேட்க தயார். இவன் திமுகவின் தொண்டன், நான் பயப்பட மாட்டேங்க. எங்க தளபதியை பேசினா நான் பேசுவேங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.